ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்த நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், யாருக்கெல்லாம் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக இந்த அழைப்பு, மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக அதிமுக கட்சி தலைமை, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது இரண்டாவது கட்ட நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்ட பலருமே தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க, எதிர் நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாங்க. அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாட்டிற்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்ததன் காரணமாக கட்சியின் தரப்புல பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் ஆளாகி இருந்தாங்க. குறிப்பா பல நிர்வாகிகளுடைய அந்த நிர்வாக பொறுப்புகள், கட்சி ரீதியிலான பொறுப்புகள் பறிக்கப்பட்டு புதிதாக பலர் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட வாரியாக கட்சியினுடைய நிர்வாகிகளை அழைத்து தலைமை அலுவலகத்துல ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் எதிர்வரும் நாட்கள்ல அதிமுகவுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்திலும் முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக SP வேலுமணி, CV சண்முகம், KC வீரமணி, அதே போல் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்காத ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கான அந்த எதிர்நிலைப்பாட்டிலேயே இந்த நிர்வாகிகள் எல்லாம் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பா இந்த அறிக்கையை பொறுத்த மட்டில் வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி தீரன் சின்னமலையுடைய நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்துவதற்கு EPS அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த இந்த அழைப்புல பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு மீண்டும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 3ஆம் தேதி அன்று தீரன் சின்னமலையுடைய 221வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தீரன் சின்னமலை சிலைக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதே நாள்ல ஈரோடில் SP வேலுமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் எனவும், சேலத்துல தங்கமணி மரியாதை செலுத்துவார் எனவும் அதிமுக தரப்புல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடைபெற்ற ஆலோசனை கூட்டங்களை புறக்கணித்த வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு கட்சி தரப்புல மீண்டும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சியில வேலுமணி, தங்கமணி ஆகியோர் பங்கேற்பார்களா அல்லது தனித்து செயல்படுவார்களா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.